நானும் ஒரு கேக் பண்ணக்குள்ள கூட நினைப்பேங்க, இந்த கேக்காவது நம்ம சீக்கிரமா டெலிவரி பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு மட்டும் டைம் எப்படி தான் ஓடுதுன்னே தெரியலங்க. எதையாச்சும் ஒரு ஆர்டர் இருந்தால் கடகடன்னு முடிச்சிடலாங்க. ஒரே நாளில் ஒரு 4-5 ஆர்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெலிவரி கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுங்க. கஸ்டமர் ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த கஸ்டமரும் ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கேக்குக்காக. நானும் எப்படியாவது சீக்கிரமாக கொடுத்துடணும்னு தான் முக்கி செஞ்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் டைம் ஆகிப்போச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக்கு தான். அவங்க க்ரீம்லாம் இல்லாமல் கேக் வேணும்னு கேட்டாங்க. அப்போ ப்ரௌனி தான், வேறு வழியே இல்லை அப்படின்னு. சரி ஓகே ப்ரௌனியே பண்ணிடுங்க, 2 கிலோவில் பண்ணிடுங்க, 3 ஸ்டெப்புன்னு சொன்னாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோட ரொம்ப க்ளோஸ் நெய்பர் தான். அவங்களுக்காக ஒரு ஸ்டெப்பை எக்ஸ்ட்ரா போட்டாச்சுங்க. அண்டு ஒரு லேயர் ஃபுல்லாக நட்ஸு, மேலே ஃபுல்லாக ஷார்ட்ஸு, அதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸு அண்ட் பேபியோட நேமு, ஹாப்பி பர்த்டே, குட்டி குட்டி ரெட் ஹார்ட்லாம் வச்சு இந்த ப்ரௌனியை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ப்ரௌனியோட ஃபைனல் லுக் அவசரமாக பண்ணாலும் ரொம்ப அழகாக வந்துச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னாங்க. நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்